இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவை நீங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? ஷோபா இறந்து போகும்போது அவ நிறமாச கர்ப்பிணி. அன்னைக்கு ஃபேக்டரியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல குழந்தையோட அவளும் எரிஞ்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னா. எத்தனை வருஷத்துல எப்பவுமே இப்படி நடந்தது இல்ல. திடீர்னு என் முன்னாடி வந்து குழந்தைய பத்தி சொல்லிருக்கான்னா என் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு தோணுது. நிஜமாவே என் குழந்தை உயிரோட இருக்குன்னா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க பக்கத்துல தான் இருக்கா, உங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டு இருக்கான்னு சொன்னா. கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே. என் குழந்தை அதுதானே என்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல? என் குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைய பார்க்கணும், குழந்தைகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா கனவுல வந்து சொன்ன வார்த்தைகளை எப்படி நம்ப முடியும்? அது என் பிரம்மையா கூட இருக்கலாம்ல. ஃபேக்டரியில எரிஞ்சு போயிட்டான்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை உயிரோட இருக்குன்னு இறந்து போன ஒருத்தி சொல்ற வார்த்தைய என்னால எப்படிமா நம்ப முடியும்? ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை மட்டும் வரவே மாட்டேங்குது. இல்லாத ஒரு குழந்தை இருக்குன்னு நம்பி பைத்தியம் ஆயிடுவேணும்னு பயமா இருக்குமா? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எந்த தாயா இருந்தாலும் குழந்தையோட உயிர் போகுதுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்மாவும் தன்னோட குழந்தைய காப்பாத்திருக்கலாம்ல. அதுதான் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். கண்ணுக்கு தெரியறதே நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது கனவை மட்டும் நம்பி என் மனசை வீணாக்கிக்கிட்டா என்னோட சேர்த்து என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்துற மாதிரி ஆயிடுமா? ஹலோ ஹலோ ஆண்டி, நான் தான் பூரி. ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். நீ அப்புறம் கால் பண்ணு. டென்ஷனா? என்ன நடந்துச்சு? அண்ணனை பார்க்க பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. என்னது? மாப்பிள்ள பார்க்கவா? எனக்கு சொல்லாம எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அண்ணன் கிட்டயே சொல்லல, உன்கிட்ட எப்படி சொல்வாங்க? உங்க அண்ணனுக்கு சொல்லனாலும் என்கிட்ட சொல்லணும்ல. அதுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீ என்ன பிளான் போட்டிருக்க? அது மாப்பிள்ள பாக்குறதுனா நான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்து. ஆமா, மாப்பிள்ள பாக்குற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல, பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் அப்ப வந்துடுறேன். ஐயோ, மனசுல இருக்கிற விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்றது? நான் டென்ஷன்ல இருக்கேன். அதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த பூமியை இந்த வீட்ல இருந்து வெளியே எப்படியாவது துரத்தி ஆகணும். என்ன பண்றேன்னு பாரு. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூடவே டான்ஸ் பண்ணுவாங்களா? பூமி, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாமா? எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி தரேன். பூமி, பூமி, இவ்ளோ அவசரமா எங்க ஓடுறா? அம்மா, நீங்க ரெண்டு பேர் ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைக்கிறீங்களா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அதான் பொண்ணு பேசணும்னு சொல்றாள, போய் பேசுப்பா. மேல போங்கம்மா, நீங்க மேல போய் பேசுங்க. போககன், மேல போடா.
யார் இது? என்னோட தங்கச்சியோட டான்ஸ் டீச்சர். என்ன அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. மேல துணி காய போட்டிருந்தேன். அப்படியா? சரி போய் எடுத்துக்கோ. பொண்ணு பார்க்க நல்லதா இருக்கா? 2 பேரும் பேசி நம்மால யோசிக்காம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா ஐயோ. துணி எங்க? இன்னும் காயல. அது எனக்கு தான். உனக்கு தான் எப்படி தெரியும்? பண்ணதே நான் தானே. உனக்கே நீ எதுக்கு பண்ணணும்? அது எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அப்படி சொல்லிட்டேன். நான் போய் ஃபோன் எடுக்கணும். நான் ரொம்ப ஃப்ரீ பேர்ட். என் அப்பா அம்மா எந்த விஷயத்துல எனக்கு தடங்களா இருக்க மாட்டாங்க. சோ எனக்கு பிடிச்சிருக்குன்னா என் வீட்டுல எல்லாருக்கும் ஓகே. உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லவே இல்ல. எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் மேல எந்த ஒப்பீனியனுமே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே என்னுடைய அம்மாக்காக தான். வீட்டுக்கு வரப்போறவங்க யாரா இருந்தாலும் என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. எனக்கு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிருக்கேம்மா. அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ஓகே தாம்மா. அது என்ன ஓகே? நீங்க ஓகே சொன்னா போதுமா? ஆண்டி ஓகே சொல்ல வேண்டாமா? நான் தான் எல்லாம் பேசிட்டேன்னு சொல்றேன்ல. என்ன பேசுனீங்க? என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே என் அம்மாவுக்காக. இதுதானே?